கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். ஏசாயா 40 அதிகாரம் 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்ருவம் இல்லாதவனுக்கு சத்ருவத்தை பெருக பண்ணுகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராம். உங்களோட வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போகிறீங்களோ, தேவனிடத்துல பலனற்று போனவர்கள் போல அமர்ந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுறாரு, அவர் சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்ருவம் இல்லாதவர்களுக்கு சத்ருவத்தை கொடுக்கிறவராம். என் தேவன் எலியா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில போராட்டம், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு அவர் சோர்ந்து போயிருக்கிற போது தேவன் எலியா தீர்க்கதரிசிக்கு புது பலன் கொடுத்தாரா. அதே போல உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த பக்கத்துல நீங்க சோர்ந்து போய் வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் புது பலனை உங்களுக்கு தருவாரா. ஆண்டவரை நம்புங்க, அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்களை சொல்லுறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்ருவம் இல்லாதவனுக்கு சத்ருவத்தை பெருக பண்ணுகிறாராம். ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரை தேடுங்கள், அவர் வழியில் நடவுங்கள். அப்ப சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, வேதனைகளோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு புது பலனை கொடுத்து உமக்குள்ளே வாழ இவர்களை அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென்.